காவல்துறை ஆகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல். அது ஒரு என்ன தகவல்னா, வரக்கூடிய போலீஸ் எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு யார் யார் எழுதலாம், எந்த ஏஜ் இருக்கவங்க எழுதலாம், எந்த ஏஜ் வரை எழுதலாம் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம வரிசையாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு போலீஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா, மேக்ஸிமம் இந்த மந்தில் செகண்ட் வீக் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு எந்த ஏஜ் இருக்கிறவங்க எழுதலாம். ஜென்ரல் நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் 26 வயசு வரை எழுதலாம். 26 வயசு வரையும் ஜென்ரல் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்க 28 வயசு வரை எழுதலாம். மூணாவது திருநங்கைகள் 31 வயசு எழுதலாம். நாலாவது டிடபிள்யூ அவங்க 37 வயசு வரை எழுதலாம். அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க 47 வயசு வரை எழுதலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்களும் 31 வயசு எழுதலாம். இப்போ எந்தெந்த வருஷத்தில் பிறந்தவங்க எழுதலான்னு நிறையா பேர் கேட்பீங்க. அந்த ஒரு சந்தேகமாக இருக்கும். இப்போ 1997 பிறந்திருக்கேன் சார், நான் ஒரு பிசிஎம் சார், என்னால் எழுத முடியுமா சார் அப்படின்னு கேட்குறீங்க. அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் விளக்குறேன். எந்தெந்த வருஷத்துலேருந்து நீங்கள் நல்லா நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்தெந்த கேட்டகரியோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை உங்களுக்கு ஃபுல்லாக விளக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம அகாடமி சார்பாக ஒரு டெஸ்ட்டு பேட்ச் நடத்துகிறோம். போலீஸ் எக்ஸாம் படிச்சிருக்க மாணவர்கள் நீங்கள் எஸ்ஐக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க சில பேர், அவங்களுக்காண்டியும் கொண்டு வந்திருக்கு. நீங்கள் பிசி படிக்கிற மாணவ இந்த டெஸ்ட்டு பேட்ச் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் எழுதலாம். இது ஒரு என்ன டெஸ்ட்டு பேட்ச்னா, எல்லா அகாடமியில் நம்ம வைஸாக டாபிக் வைஸாக நடத்துவாங்க. நம்ம ஃபுல்லாக அது கவர் பண்ணி இப்போ 2 மாதம் இருக்கனால எல்லோரும் ஓரளவு கவர் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் 10 ஃபுல் டெஸ்ட் பேட்ச் 2025 வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கு என்ன மெயினாக எக்ஸாமில் 140 கொஸ்டின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த 10 கொஸ்டின் இருக்கும். அந்த 10 கொஸ்டின்லேயும் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டு, எந்தெந்த இடத்துல தப்பு விடுறது எல்லாமே நீங்கள் திருத்திக்கலாம். அதனால் கண்டிப்பான முறையில் இந்த டெஸ்ட்டு பேட்சை கலந்து கொள்ளுங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா மாணவர் இப்போ கலந்து கொண்டு இருக்கிறாங்க. நிறையா பேர் கலந்து கொண்டுட்டாங்க. இது நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் இருக்கிறோம். அதுவும் இன்னொன்று என்னென்னா, இந்த டெஸ்ட்டு பேட்சில் சேர்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக நம்மளுக்கு ஷார்ட்கட் பிடிஎஃப்பு, நம்ம புக்கில் உள்ளக்க போய் படிக்க தேவையில்லை. நம்மளுக்கு அப்படியே உங்களுக்கு எடுத்து நான் நோட்ஸாகவும் கொடுத்துருவேன். உங்களுக்கு நான் ஷார்ட்கட்டாக பிடிஎஃபாக எல்லா இதுவுமே உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருவேன். இந்த டெஸ்ட்டு பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் நான் கொடுத்துருக்கேன். அதனால் ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்ட்டு பேட்ச். கண்டிப்பான முறையில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். இன்றைக்கே பே பண்ணி நீங்கள் இன்றைக்கே ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் நிறையா பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. வெறும் 149 ரூபா மட்டும்தான், ரொம்ப அமௌண்ட்டு கிடையாது. அது எதனாலனா பிடிஎஃப் எடிட்டிங் அந்த வேலைனால தான் உங்களுக்கு நான் 149 ரூபா மட்டும்தான் நினச்சிருக்கேன். மேக்ஸிமம் இந்த டெஸ்ட்டு பேட்சை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பிசி மாணவர்களும் இந்த டெஸ்ட்டு பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் பிடிஎஃப் நம்ம ஷார்ட்கட்டும் நோட்ஸ் எல்லாமே நான் கொடுக்க ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் டெஸ்ட்டு பேட்சோடைய லிங்க் வேணுனாலும், டெலிகிராமோடைய லிங்க் வேணாலும் நான் உங்களுக்கு கமெண்டில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எந்தெந்த வருஷத்தில் பிறந்தவங்க நம்ம பிசி எக்ஸாம் எழுதலாம்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓசி 1/7/1999, அதிலிருந்து 1/7/2025, இப்போ உள்ள ஜூலை மாதம், அந்த மாதம் கணக்கில் தான் அவங்க எடுப்பாங்க. இந்த இதில் நீங்கள் உள்ளே இருக்கவங்க நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இப்போ 1/6/1999 இருக்கவங்க எழுத முடியாது. அதனால் 1/7/1999 இருக்கவங்க எழுதலாம். பிசிஎம், பிசி, எம்பிசி, டிஎன்சி அவங்க 1/7/1997 அதிலிருந்து எழுதலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்க 1/7/1994 அதிலேருந்து எழுதலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த கேட்டகரினாலும். அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் 1978 அதிலேருந்து எழுதலாம். அடுத்து திருநங்கைகள் அவங்களும் 1/7/1988 அந்த இதிலேருந்து அவங்களும் எழுதலாம். இந்த கேட்டகரி உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எழுதலாமா எழுத முடியாதா நான் உங்களுக்கு நான் எஸ் நோ சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட.
அதே மாதிரி வேறு பிசி எக்ஸாம் வரக்கூடிய பிசி எக்ஸாம் உங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க, நான் அவங்க வந்து ரீப்ளை பண்ணி கிளியர் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஒரு எஸ்ஏக்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னா, சிலபஸ் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் ஜென்ரலுக்கும் ஒரே சிலபஸ்னால தான் ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு கேஸ் வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஏஜ் ரிலாக்ஸன், எஸ்ஏவுடைய ஏஜ் ரிலாக்ஸன் 2023 ஒன்றும் அந்த ஏஜ் ரிலாக்ஸன் வந்து மேக்ஸிமம் அதை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அவங்க வந்து அப்ளையும் பண்ணலை. நம்ம வரக்கூடிய 2025 எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து அவங்க அப்ளையும் பண்ணலை. அது அது சம்மந்தமான டிஎன்யூஎஸ்ஆர்பி எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல ஒரு மேலேருந்து. அது என்ன நடக்கும்னு வந்து ஒன்றும் தெரியவே இல்லை. என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கிடையாதா, எக்ஸாம் எழுத முடியாதா, என்னென்னு ஒன்றும் எந்த ஒரு தகவலும் நம்மளுக்கு வந்து அறிவிக்கலை. தகவல் வந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு பின்னால் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பான அந்த மாணவர்களுக்கு வந்து நான் திரும்பி இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, சார் அதை பற்றி வீடியோ போடுங்க சார், அதை பற்றி வீடியோ போடுங்க சார்னு. அந்த ஒரு சம்மந்தமான ஒரு எதுவுமே வரவே இல்லை. அதனால் அந்த தகவலை பற்றி உங்களால் சொல்லவும் முடியாது. இப்போது இன்னொன்று என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, 2023 எஸ்ஏவுடைய பேட்சுக்கு வந்து ரிசல்ட்டு மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்கு விட்டக்கப்புறம் நம்மளுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் விட்ருவாங்க. அடுத்து எஸ்ஏவுடைய எக்ஸாம் டேட்டும் சொல்லிடுவாங்க. அப்படியே டக்குன்னு எல்லாமே நடக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் 2026 எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். மே மாதம் நம்ம எலெக்ஷன் நடக்குது, சட்டமன்ற எலெக்ஷனு. அந்த தேர்தலுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் கண்டிப்பான முறையில் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க, ஓட்டு கிடைக்கும்னு. உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான் இது எல்லாமே. கண்டிப்பான முறையில் வந்து எஸ்ஏவுடைய ஏஜ் ரிலாக்ஸன் பற்றி எந்த ஒரு தகவல் இருந்தால், ஒரு சின்ன தகவல் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து நான் வீடியோ மூலியமாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். மறுபடியும் சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு வந்து பிசியோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த் 2வது வீக் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும். அந்த எக்ஸாம் எப்போ நடக்கும்னா, நோட்டிஃபிகேஷன் விட்டதுலேருந்து மேக்ஸிமம் நவம்பர் லாஸ்ட்டு டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக் அந்த மந்தில் தான் நம்மளுக்கு வந்து பிசியோடைய எக்ஸாம் நடக்கும். கண்டிப்பாக வேக்கன்சி எவ்வளோ இருக்கும்னா 3500லேருந்து 4000 வரை இருக்கும். அதே மாதிரி எஸ்ஏவுடைய எக்ஸாமுக்கு எந்த மந்தில் உறுதியாக எதிர்பார்க்கலாம்னா, அதுவும் நவம்பர் ஃபஸ்ட்டு, அக்டோபர் லாஸ்ட்டு வீக், இந்த 2 மந்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து 2023 ரிசல்ட் வந்து கண்டிப்பான முறையில் அதுவும் ஆகஸ்ட் 2வது வீக்கு, இந்த வரக்கூடிய 2வது வீக்கு வந்து கண்டிப்பான முறையில் வந்து அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்சக்கப்புறம் நான் அவங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிசி நோட்டிஃபிகேஷன், எஸ்ஏவுடைய எக்ஸாமு எல்லாமே வந்துடும். கண்டிப்பான முறையில் வந்து 2025 இந்த வாய்ப்பை மட்டும் தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பான மாணவர்களே கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் 2 மந்தில் 3 மந்தில் வந்து வரிசையாக 2 எக்ஸாம் கண்டிப்பான முறையில் அறிவிச்சிருவாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய வேலை வந்து படிக்கிறது தான். நன்றி, வணக்கம். எதுவும் தகவல்னால் கமெண்ட் பண்ணிடுங்க.